ஆண்டவருடைய உயிர்ப்பின் காலத்தில் பயணிக்கின்ற இந்த வேளையில் முழந்தாள் படியிடுவோம். இயேசுடைய அன்பு பிரசனத்தை காய்ச்சி வித்திடுவோம். தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பாஸ்கா காலத்தின் மூவேளை ஜெபம். உங்களுடைய பதில் வார்த்தைகள் அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணக அரசியே மனங்களை கூறும் அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்க பேறு பெற்றீர். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும். அல்லேலூயா. கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரிப்படைவீர். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உத்தானத்தினால் உலகம் மக்களுக்கு அருள் புரிந்தீரே. அவருடைய திருத்தாயாராகிய கன்னிமரியாயின் துணையால் நாங்கள் என்றென்றும் நிலைத்த வாழ்வின் பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, இன்று என் ஜெபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசல்லா இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். மே மாதம் அன்னையினுடைய வணக்க மாதம். நம்முடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் ஆலயத்திலும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாய் ஜெபமாலை ஜெபிக்க அன்னையினுடைய தெய்வீக பரிந்துரை பெற்ற பிள்ளைகளாய் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம்.
அன்னையை போன்று நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழுகிற பேற்றினை பெற்றுக்கொள்ள இந்த 31 நாட்களும் அன்னையினுடைய வணக்க மாதத்தில் முழுமையாய் பங்கேற்க அழைக்கப்படுகின்றோம். காலை மன்றாட்டு. எல்லாம் வல்ல இறைவா, அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன். அன்னை மரியா, என் அன்பு தாயே, இறைவனின் புனிதர்களை, எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்றுத்தாருங்கள். உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக. ஆமீன். நம்பிக்கை மன்றாட்டு. என் இறைவா, உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமீன். எதிர்நோக்கு மன்றாட்டு. என் இறைவா, நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன். ஆமீன். அன்பு மன்றாட்டு. என் இறைவா, நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன். மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன். ஆமீன். காலை செபங்கள். இறைவா, இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம். இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும். பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே. இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்தருளும். நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும். நீர் என்று அரணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும்
எங்களை காப்பாற்றும். இன்று எங்கள் வாழ்வு விடியட்டும், தொழில் செழிக்கட்டும், துன்பம் மறையட்டும், துயரம் துடைக்கப்படட்டும். தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் எங்களுக்கு கிடைக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து செபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனங்களுக்கு பலத்தையும், செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தரலும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். மாண்புயர் இவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலார். குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானன்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமிதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய தெய்வீக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர்த்துணர்ந்து மகிழர் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அருள்திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள்திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள்திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள்திரு சூசைமொழியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள்திரு தூதகமல போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள்திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. இயேசுவின் உயிர்ப்பின் காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நாள் வழிபாட்டை நம்முடைய பங்கில் உள்ள தூய அந்தோனியார் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். நாம் பவண்டியிலே கரங்களில் எரிகின்ற மெழுகுவர்த்தியோடு பங்கேற்போம். எழுந்திருப்போம். வருகை பாடல். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள்.